அதே முதலமைச்சர் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பதை மறந்து வரக்கூடாது. அதே போல கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 4 கிராம் 2011 2016 ஆட்சிக்கு வருகிற பொழுது அது 8 கிராமாக அதிகப்படுத்தினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 1000க்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிகமாக கொடுத்த ஊராட்சிகளிலே மாய்க்கிராம்பட்டி ஊராட்சி என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் தான் இந்த ஊராட்சியினுடைய பணிகளுக்காக நம்முடைய கழகத்தினுடைய தோழர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏதோ வாய்ச்சவடால் விட்டு சொல்வதல்ல, நாங்கள் செய்த பணிகளை பட்டியலிட்டு சொல்கின்றோம். நீங்கள் ஏதாவது செய்தால் பட்டியலிட்டு சொல்வதற்கு தயாரா என்பதை நீங்கள் முதல்ல தெரிந்து பேச வேண்டும். ஆகவே இங்கே இருப்பவர்கள் சொல்வது பேசிக் கொண்டு இருக்கலாம் என்று அதெல்லாம் இந்த உடுமலை ராதாகிருஷ்ணத்தில் நடக்காது என்பது இந்த வேலையிலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே ஒரு ஊராட்சியிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊராட்சி மன்ற தலைவர் தினமும் என்னை எவ்வளவு தூரம் பேசுகிறார், இந்த ஊராட்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை